விசிகாவை விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. திமுகவை அடுத்து விமர்சிக்கப்படுறவர் அந்த கூட்டணியில் வந்து கேட்டினா திரும்ப தான் இருக்கு. கேள்விகள் நியாயமான கேள்விகள் வைக்கிறாங்க. அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. மீனாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி வந்து முக்தார் கேட்டார். சார், பெண்ணை மையப்படுத்தி முக்தார் அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது அன்னைக்கு நீங்க மௌனமா உட்கார்ந்து, மௌனமா கூட இல்லை, அதுக்கு ஒரு பதிலும் சொல்றீங்க. இதே வைகோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது கேட்டா அந்த மைக்கை தூக்கி வீசி எடுத்து வர கட்சி பிளவுபட்டு ரெண்டு பக்கம் செதறி கேட்டா ஒரு பக்கம் திமுக கிட்டே ஒரு பக்கம் வந்து தாவேக கிட்ட போயிட போதுன்ற அந்த நெருடல், அந்த பயம், அந்த அச்சம் இருக்கு அண்ணன் திருமாவுக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை காட்டிலும் டெக்னீஷியன்கள் உட்பட, ஆங்கர்கள் உட்பட, இன்னும் சொல்லப்போனால் மீடியாவில் செயல்படக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் உட்பட எல்லாமே கேட்டால் பெரும்பாலும் இதை இடத்துல ஒரு பாவம் அண்ணனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒடுக்கப்பட்ட வகுப்புலேருந்து தான் வந்து அவங்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படுது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வந்து கேட்டால் அந்த நிலைப்பாடு இல்லை. ஒரு கட்சியோட தொண்டர்களோட குரல் வலையை நெரிக்கிறது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விசிக அந்த கட்சியோட வந்து பலவீனத்தை காட்டுது. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து வரும் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்க யூடியூப்புடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்காம, யார் யூடியூப்பை ரன் பண்றாங்க, அதனுடைய ஓனர் யாரு, அதனுடைய பின்னணி தெரியாம நீங்க வாய்ப்பு அதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் வந்து பாண்டேக்கு வந்து நீங்க அம்பேத்கர் சொல்ற விருது கொடுத்தீங்க. பாண்டே யாரு? நண்பர் தான், ஆனால் வலதுசாரி சிந்தனையாளர். பத்திரிகையாளர் தான், ஆனால் வலதுசாரி சிந்தனையாளர் தானே. அவரும் யூடியூபோட ஒரு நிறுவனர் தானே. அன்னைக்கு பாண்டே கூட்டு 1 லட்ச ரூபா வந்து கொடுத்தீங்கல்ல, விருது சேர்த்து கொடுத்தீங்கல்ல. அப்போ அது நீங்கள் பார்க்கலையா பின்னணி என்னன்னு சொல்லிட்டு? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அர்த்தமற்ற பேச்சு. ஆனால் இவர் திரும்ப பேசுறது அர்த்தமற்ற பேச்சு. இல்லை, அதான் அவருக்கு என்ன சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பல யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்க தொடங்கியிருக்கிறாங்க. விசிகாவை விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. திமுகவை வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்டால் அடுத்து விமர்சிக்கப்படுறவர் அந்த கூட்டணியில் வந்து கேட்டால் திரும்ப தான் இருக்கு. கேள்விகள் நியாயமான கேள்விகள் வைக்கிறாங்க. அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. குறிப்பிட்டு சொல்லாமல் போலி தமிழ் தேசியவாதிகள் யாரு சொல்லுங்க, நேரடியாக சொல்லுங்க. ஏன் இப்படி முறைச்சி பேசணும்? கதாநாயகர் யாரு? விஜய்னா விஜய் நேரடியாக சொல்லுங்க. போலி தமிழ் தேசியவாதினா யாரை சொல்றீங்க, நேரடியாக சொல்லுங்க. ஏன் இப்படி மறைச்சி பேசணும்? இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சேனலில் இருக்கக்கூடிய ஆங்கர்கள் எடக்கு மடக்கா கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால வந்து நீங்க திக்கி முக்காடுறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை சொல்றாங்க. எனக்கு முடக்கலாம் சார். கேட்கிற கேள்வி சரியான கேள்வி, பதில் சொல்ல முடியாத கேள்வின்னா எனக்கு முடக்கான கேள்வி ஆயிடக்கூடாது. நான் கேட்கிறேன்னு கேட்டேன் எனக்கு முடக்கான கேள்வி, அப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வந்து ஒரு வார்த்தை சொல்ல தவிர்க்க முடியாமல் இருக்கிறேன். இதே முக்தார் கூப்பிட்டு வந்து கேட்டா மீனாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கான்னு சொல்லி கேட்டார்ல, அப்போ நீங்கள் பதில் சொன்னீங்கல்ல. அதே முக்தார்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் அந்த கோவப்பட்டுருணும்ல, எப்படி இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நான் அப்போ நாகரிகமாக பதில் சொன்னீங்க. அதே முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு, மறுபடியும் ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு 8 மாதம் கழிச்சு மறுபடியும் கூட்டு போய் மறுபடியும் அதே முக்தார் முன்னாடி போய் உட்காந்தீங்கல்ல. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தெரியலையா? அது நான் கேட்கறது பொதுவாக சொல்ல சார். எனக்கு முடக்கான கேள்வின்றீங்கல்ல. அன்னைக்கு மீனாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி வந்து முக்தார் கேட்டார். சார், அன்னைக்கு இவர் வந்து பதில் எப்படி சொல்லியிருக்கணும்? எவ்வளோ ஆவேசமாக. இதே வைகோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது கேட்டால் வைகோ கிட்ட ஒரு கேள்வி வந்து முரண்பட்ட கேள்வி கேட்கும்போது கேட்டால் அந்த மைக்கை தூக்கி வீசி எடுத்து வர. அவர் பெண் தொடர்பாக கேட்கவே இல்லை, ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்டால் வந்து உடனே அந்த மைக்கை எடுத்து வச்சு வெளியே வந்துடுறாரு. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெண்ணை மையப்படுத்தி முக்தார் அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அன்னைக்கு நீங்கள் மௌனமாக உட்காந்து, மௌனமாக கூட இல்லை, அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறீங்க. அவங்க நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, போனதில்லை, வந்ததில்லை. அதே முக்தார்கிட்ட மறுபடியும் நீங்கள் இன்னொரு நேர்காணலில் போய் உட்காருறீங்க. எப்படி உட்காந்தீங்க? அதை தவிர்த்துருக்கணும்ல. இன்னைக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களே கட்சிக்காரங்களுக்கு, தப்பு சார். அது தப்பு. அவர் திரும்ப பேசுறதுன்னு கேட்டோம், அவருக்கு ஏதோ வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அவர் வேற ஏதோ ஒரு நெருடல் இருக்கு அவங்களுக்கு. அது ஆதவர்ஜனா மூலம் ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜனா கிட்ட நிறைய வந்து கட்சிக்குள்ள போன பிறகு பல குழப்பங்கள் இருக்கு கட்சியில நிர்வாகிகள் கிட்ட. 2ஆம் கட்ட நிர்வாகிகள், 3ஆம் கட்ட நிர்வாகிகள், 4ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் கேட்டால் வந்து ஆதவர்ஜனம் நெருக்கத்தில் இருக்காங்க. கட்சி பிளவுபட்டு ரெண்டு பக்கம் செதறி கேட்டால் ஒரு பக்கம் திமுக கிட்டே ஒரு பக்கம் வந்து தாவேக கிட்ட போயிட போதுன்ற நெருடல், அந்த பயம், அந்த அச்சம் இருக்கு அண்ணன் திருமாவுக்கு. இல்லை, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ தேர்தல் நெருங்குகிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. கட்சிகள் வந்து கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய வேலையில இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அப்படின்னா இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை வந்து தன்னிச்சையாக முடிவு செய்யக்கூடிய நிலையில நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் இது தெரியாமல் வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய கட்சிகள், நிர்வாகிகள், தோழர்கள், முன்னணி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் நம்ம பயணிக்க போறோம்னு தெரியாமலே விமர்சனங்களை அள்ளி வீசுறாங்க. ஸோ இது வந்து அலையன்ஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதாவது திமுக அலையன்ஸை விட்டு வெளியேறி சென்றாலும் அலையன்ஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதனால நீங்க யாருமே பேசாதீங்க, நான் யாரை விமர்சிக்கணுமோ அங்கே விமர்சிக்கிறேன், யாரு கூட பயணிக்கணுமோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற நிலையில ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா சார்? இங்கே எல்லாமே ஜனநாயகம் பேசினாலும் தனிநபர் கட்சிகள் தான் இது. அது மதிமுக இருக்கட்டும்,
பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், விசிக தனிநபர் கட்சி தான். ஆனால் ஜனநாயகம் பேசுவாங்க. ஆனால் சர்வாதிகார கட்சிகள் தான். இன்னும் நேரடியாக சொன்னால் தனிநபர்கள் சர்வாதிகாரம் இவங்க எடுக்கிறது தான் முடிவு. ஆனால் அந்த முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட தொண்டர்கள் வந்து இவர் வந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்மானம் மிக்க தொண்டர்கள் வந்து கேட்டால் சில கேள்விகள் கேட்பாங்க. ஏன் இவரையே கூட கேட்பாங்க அங்கே வந்து. ஏன்னா முழுக்க முழுக்க உணர்வு ரீதியான பிரச்சனைகள், இந்த வேங்கை வயல் விஷயமா இருக்கட்டும், நாங்குநெறியாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல வந்து சமுதாய வந்து அழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த கேள்வியை நீங்கள் வேணால் கூட எங்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க, ஆனால் யூடியூப்பில் போயிட்டு எதுவும் பேசிடாதீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணிக்கு வந்து ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக அவர் சொல்கிறது தான். இந்த அரசு எது செய்தாலும் என்ன செஞ்சாலும், ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம் பல விஷயங்கள். அது கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், இங்கே நடந்த வந்து ஒரு எம்எல்ஏ வீட்டில், தாம்பரத்தில் இருக்கிற எம்எல்ஏவோட அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணை வந்து பாதிக்கப்பட்ட பெண், இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் வந்து ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கோ ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு போயிடுறாங்க உள்ள, அதெல்லாம் ஒரு நெருடலாக இருக்குது. இது சம்மந்தமாக நேரடியாக போய் வந்து ஒரு யூடியூப்பில் போய் பேசும்போது பல கேள்விகள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் பல யூடியூப்களாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே வந்து கேட்டால் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருக்குது. அதையும் தாண்டி யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு இருக்க, கமெண்ட்டெல்லாம் படிக்கிறார் போல இருக்குது. நம்மளே படிக்கிறது இல்லை கமெண்ட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கமெண்ட் போட்டு யாரோ வந்து பேசுகிறது வந்து கமெண்ட்டுக்கு, அந்த கமெண்ட்டுக்கு போய் நீங்கள் பதில் கொடுக்குறீங்கலாம் பேசுகிறாரு. இது வந்து நான் கேட்டேன்னா இதை வந்து ஒரு பொது மேடையில் பேசுறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆக மொத்தம் கேட்டேன்னா திமுகவுக்கு நாம் இது வரைக்கும் எப்படி வந்து நம்ம வந்து ஆதரவாக இருந்தோமோ, ஆதரவுன்ற ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம், இல்லை அடிமை சாசனம் கூட போட்டுக்கலாம், அப்படியே நம்ம பயணிக்கணும். நீங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்டுப்பாடு மீறி போயிடாதீங்கன்றது தான் அவர் சொல்கிறது. இப்போ இந்த கருத்துக்களை, திருமாவளவன் அவர்களுடைய இந்த கருத்துக்களை ஒரு ஆர்வத்தோடு சோசியல் மீடியாக்களில் பேசக்கூடியவங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சோசியல் மீடியா தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட்டு பல தகவல்களை வெளியே கொண்டு வர்றாங்க. ஸோ இப்படி இந்த சோசியல் மீடியாவில் ட்ராவல் ஆகக்கூடிய விசிகாவினருக்கு வந்து ஒரு கடிவாளம் போட்டது அவங்க இதை ஏற்றுக்குவாங்களா? இல்லை, ஏற்றுக்க மாட்டாங்க சார். ஏன்னா பெரும்பாலும் நான் பார்க்குறேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை காட்டிலும் வந்து இதை இடத்துல ஒரு பாவம் ஒரு அண்ணனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 இன்டர்வியூ நான் கொடுத்துருக்குறேன். அது அடிப்படையில் சொல்கிறேன். பல ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 சேனலுக்கு மேலே நான் போய் பேசியிருக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை காட்டிலும் டெக்னீஷியன்கள் உட்பட, ஆங்கர்கள் உட்பட, இன்னும் சொல்லப்போனால் மீடியாவில் செயல்படக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் உட்பட எல்லாமே இருக்குன்னா பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட வகுப்புலேருந்து தான் வந்து அவங்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படுது. இந்த யூடியூப்லேயே நான் சொல்கிறேன், பெரும்பாலும் 50-50 கூட சொல்லிக்கலாம், பாதிக்கு பாதி. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வந்து கேட்டால் அந்த நிலைப்பாடு இல்லை. பெரும்பாலும் வந்து கேட்டால் 2 சமுதாயத்தை சார்ந்த ஊடகங்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் செயல்படுது நான் பார்க்குறேன். அது ஒன்று விதிவிலக்கு இருக்கலாம், 1-2 மீடியாக்கள் விதிவிலக்கு இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான வந்து பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது தான் இந்த யூடியூப். ஆனால் அந்த யூடியூப்லேயே வந்து நீங்கள் வந்து யாரும் போய் பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப அவருக்கு இன்னும் வந்து அந்த யூடியூப்பை பற்றி ஒரு தெளிவு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பல ஊடகங்கள் வந்து கேட்டால் சிறுபான்மை பிரிவினர்கள் நடத்தக்கூடிய ஊடகங்கள் நிறைய இருக்குது, அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து கேட்டால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே அவர் பேசுறதுனால யூடியூப்ன்றது வந்து கேட்டால் ஏதோ சாதாரண போகிற போக்கில் வந்து அவர் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி இருக்குது யூடியூப்பை. இங்கே யூடியூப்பு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை காட்டினா யூடியூப் தான் இங்கே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. அவங்க தான் வந்து உண்மையை சொல்லுது. நாளைக்கு வந்து இதே விசிகாவில் ஏதாவது ஒரு உண்மைனா கூட ஏன் இவ்வளோ எடுத்துங்க. இப்போ இவர் பேசினார்ல இந்த திருவண்ணாமலை கூட்டத்தை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து காட்டுறாங்களா பாருங்கள், பெரும்பாலும் காட்ட முடியாது. 2 லைன் ஒன்றா காட்டிட்டு போயிடுவாங்க. முழுக்க பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் இன்றைக்கி ஒரு பேசுனதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அறியாமையில் இருக்கிறார். நான் சொல்கிறேன், அண்ணன் திரும்ப வந்து யூடியூப் குறித்து ஒரு அறியாமையில் இருக்கிறார். ஒரு கட்சியோட தொண்டர்களுடைய குரல் வலையை நெரிக்கிறது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விசிகாண்ட கட்சியோட வந்து பலவீனத்தை காட்டுது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.